பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. காயின் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகினான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் காயினுடைய காணிக்கையும் ஆபேலுடைய காணிக்கையும் குறித்து நாம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ ஏன் காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகினான் என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். எதற்காக காயின் கர்த்தருக்கு தூரமானான் என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால் நமக்கு தெரியும், காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். இதில் காணிக்கை கொண்டு வர வேண்டும் ஆண்டவருக்கு என்று சொல்லி முதல்ல சிந்தை உடையவன் யாருக்கு வந்தது என்று சொன்னால் காயினுக்கு தான் வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அண்ணனுக்கு தான் வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அண்ணன் காணிக்கை கொண்டு வருகிறான். அண்ணனை பார்த்து தம்பி கற்றுக்கொள்ளுகிறான், ஐயோ நானும் காணிக்கை கொண்டு வரணும் கர்த்தருக்கு என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது காயின் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார். ஆனால் ஆபேல் அவரை காட்டிலும் சிறந்ததை, கொடுமையானதை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். இப்போ என்ன நடக்குது? அலட்சியத்தோடு ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்த காணிக்கை அது அங்கீகரிக்கப்படலை, புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு முழு மனதோடு கொண்டு வரப்பட்ட காணிக்கை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நிமித்தமாக என்ன நடந்தது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காயின் கர்த்தராலே அவருடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டதுனாலே தன் சகோதரன் மேலே கோபமானார். அவருடைய முகம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமாக கோபத்தால் நிறைய ஆரம்பித்தது. அன்பான தேவனுடைய பிள்ளை, அது நிமித்தமாக என்ன நடக்கிறது? தன்னுடைய சகோதரனை அவர் கொன்று போட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த இடத்துல யார் மேலே பிழை? காயின் மேலே பிழையா இல்லை ஆபேல் மேலே பிழையா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, காயின் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும் என்ற சிந்தை முதலாவதாக ஏற்பட்டது அவனுக்கு தான். கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்ததில் பிழை கிடையாது. ஆனால் அந்த காணிக்கையிலே கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் அந்த காணிக்கை இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ என்ன நடக்குது? காயின் தன்னுடைய தவறை சீர் செய்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஐயோ, ஏன் ஆண்டவர் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் சோதித்து பார்க்கவில்லை. என்ன செய்தார்? தன்னுடைய கோபத்தை, தான் செய்த பிழையை தான் செய்துவிட்டு அந்த கோபத்தை என்ன செய்தாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தன்னுடைய தம்பி மேலே காண்பித்தார். தன்னுடைய தவறை சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்ததான சந்தர்ப்பத்தை அவர் வீணடித்து கொண்டார். அது நிமித்தமாய் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன் சகோதரன் மேலே கோபப்பட்டு ஆண்டவரை விட்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் தூரமானார், தன்னுடைய சகோதரனை கொலை செய்தார். அது நிமித்தமாய் கர்த்தருடைய தண்டனைக்கு உள்ளானதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்வதற்கு பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களிலே நாம் நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் தவறு செய்துவிட்டு மற்றவர்கள் மேலே அந்த தவறை சுமத்துகிறதான அந்த சுபாவத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, காயினுக்கு அவருடைய தவறை சரி செய்து கொள்ளும்படியான ஆண்டவரே வாய்ப்பு நீர் கொடுத்தும் ஆண்டவரே அதை அவர் உணரல, ஆண்டவரே நிராகரித்தார். ஆண்டவரே அப்பா, தான் செய்த தவறுக்கு ஆண்டவரே மற்றொரு மேலே குறை கூறினார். அது நிமித்தமாய் ஆண்டவரே அவர் உமக்கு தூரமானார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதுபோல தகப்பனே, ஆண்டவரே எங்கள் தவறுகளை நாங்கள் சரி செய்து கொள்வதற்குரிய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு நீ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாய் நீரே இருந்து நடத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.